ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கிரெடிட் லிமிட் கூட உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அப்ளை அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும், அப்ளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டுன்னு. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் போய் நீங்கள் தயவுசெய்து அப்ளை பண்ணிடாதீங்க. இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த க்ரோம் ப்ரௌசர்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், அப்ளை ஃபார் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தே உங்களுக்கு காமிச்சிடுவாங்க, கெட் கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கும். மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படின்ற மெசேஜ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ கீழே கெட் கிரெடிட் கார்டுன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க. அது மட்டும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ ஒன்று டிக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரோடு கேட்பாங்க. ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுங்க. உடனே ஆதார் லிங்க்கான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தவுடனே உங்களுக்கு லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்கும். அதாவது நீங்கள் சேலரியா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லைனா பிஸ்னஸ் என்டிட்டியாக கேட்கும். ஸோ சேலரினா சேலரி கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே பாருங்கள், ஆர்கனைசேஷன் நேம் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய கம்பெனி நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ ஆஃபீஸ் இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைனா கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ப்ளீஸ் செக் த பாக்ஸ்னு, அதை டிக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா இருந்துச்சுன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் மெயில் ஐடி. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸ் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு வரும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா பாருங்கள், இமெயில் வெரிஃபைடு வந்துருச்சு. உடனே சேலரி அக்கௌண்ட் பேங்க் நேம் கேட்குறாங்க. ஸோ நான் ஸ்டேட் பேங்க்கு, ஸோ அதனால் நான் ஸ்டேட் பேங்க் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பேங்க் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே பாருங்கள், லாகின் டு யுவர் சேலரி அக்கௌண்ட் கேட்குது, லாகின் கொடுத்துக்கோங்க. உடனே உங்களுடைய பேங்கிங் சைட்டுக்கு போயிடும். அதில் பாருங்களேன், உங்களுடைய யூசர் நேம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. இதில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோடனே லோட் ஆகும். லோட் ஆன பிறகு உங்களுடைய பேங்க்குக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ண உடனே மறுபடியும் லோட் ஆகும். எனக்கும் லோட் ஆகுது பாருங்கள். எனக்கு பாருங்கள் எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சான். ஸோ அதனால் கைண்ட்லி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ நானும் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியாக கண்டினியூ கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்த பிறகு எனக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வந்துருச்சுங்க. ஸோ அப்படின்னா எனக்கு கிரெடிட் கார்டு தரமாட்டாங்க, ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ ஆனால் இதே மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.